நம்மிடம் இருக்கு அவல் பொரி. ஹலோ வணக்கம். இப்ப பாயச வகையெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உளுந்து பாயசம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப்போறேன். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாமா? உளுத்தம்பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி, ஏலக்காய், நெய், பால், வெல்லம். எப்படி பண்றது பார்க்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பை எடுத்து செவக்க வறுக்கணும், நெய்யெல்லாம் விடாம ட்ரையா வறுத்தா போறோம். உளுத்தம்பருப்பு நிறைய கால்சியம் இருக்கு, போனுக்கு ரொம்ப அவசியமானது. அதுவும் இந்த மாதிரி இதெல்லாம் எங்க எப்ப பண்ணுவான்னா, குழந்தைலாம் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அதாவது பூப்பை எடுக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வயசுக்கு வரும்போது அந்த சமயத்துல இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு பாயசம் நிறைய பண்ணி கொடுப்பா. அது இடுப்புக்கு ரொம்ப நல்லது. பிற்காலத்துல அந்த இடுப்பு வலியெல்லாம் வராம இருக்கும் லேடிஸ்க்கு. அதனால்தான் நம்ம டெய்லியே உளுத்தம்பருப்பை தாளிச்சு கொட்டுறோம் இல்லையா, கறிகாலெல்லாம் சாம்பார், சில சமயம் சில சாம்பாருக்கு குழம்புக்கெல்லாம் வறுத்து கூட போடுவோம், அரைப்போம். தினமும் உளுத்தம்பருப்பு அதுக்காக சேர்க்கணும். நிறையா வைட்டமின்ஸ் இருக்கு, கால்சியம் நிறைய இருக்கு, இடுப்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்புல வலிக்கவே வலிக்காது. டெய்லி இதை சேர்த்துன்னு வந்தோம்னா சாப்பாட்டுல. இதை உளுத்தங்களின்னு பண்ணி கிராமத்துல எல்லாம் கொடுப்பா. பெரியவிழான பொண்ணுக்குலாம் டெய்லி ஒரு நல்லெண்ணெய் விட்டு இது பவுடராக்கி கிளறி ஒவ்வொரு உருண்டை கொடுப்பா. நம்ம சாப்பாட்டுல உணவே மருந்தா இருக்கு. நமக்கான தெரியல நம்மளோட அருமை. நம்ம எல்லா சாப்பாட்டுலயும் எல்லாமே உணவும் மருந்து தான் இருக்கு. உளுத்தம்பருப்பு வறுத்தாலே நல்ல ஸ்மெல் வரும், வாசனையா இருக்கும். நமக்கு மூக்குக்கு எதமா இருக்கும் அந்த வாசனை. அவ்வளவுதான், செவக்க வறுத்தாச்சு. இப்ப அடுப்பு அணைச்சாச்சு. இப்ப கொஞ்சம் ஆறின அப்புறம் பவுடர் ஆக்கிக்கலாம். இப்ப நல்லா ஆறி எடுத்தோம், மிக்சியில் அரைச்சிடலாம். இதுலயே வேணுங்கிற பாதாம போட்டலாம். இப்ப நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இப்ப இந்த பவுடரை இந்த பாத்திரத்துல போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டணும் இதுல தண்ணியோட. இப்ப இதை எடுத்து அடுப்புல வைக்கலாம். இது கொதிச்சு வரும்போது பாலை விட்டுலாம். ஆக்சுவலா இந்த வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. அந்த தோலோடு சாப்பிட்ற போது அந்த ஃபைபர்லாம் வயிற்றுக்கு போனா ரொம்ப நல்லது. ஆனா நம்ம இப்பெல்லாம் அழகை பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு சக்கையை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இப்ப பாலை விட்டுறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் இது. இப்ப பால் நல்லா கொதிச்சு எடுத்தோம். உளுத்தம்ப பருப்பை ஏற்கனவே வாசனை வறுத்ததுனால திரும்பி நிறைய நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப பால் கொதிச்ச உடனே அடுப்பு அணைச்சிடலாம். இப்ப வெல்லம் போடுறோம். அந்த விழுது எவ்வளவு இருக்கோ, நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அது எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவல் பார்ட் வெல்லம். இப்படி நல்லா இந்த சூட்டுக்கே கரைச்சி விட்டுருங்க. கரைஞ்சிடும் இந்த வெல்லம். வெல்லத்தை வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அடுப்புல வைக்கவே கூடாது. இந்த உளுந்து பருப்போட வெல்லமும் சேர்ற போது இதுக்கு நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ கூட ஆறுது. அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, ஃபைபர் இருக்குன்னு நல்ல நியூட்ரிஷியஸ் இது பாயசம். இது அடிக்கடி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லது. போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா கால்சியம் எல்லாம் பல்லு போனுக்கெல்லாம் வேணும் இல்லையா. அப்புறம் வளர்ற குழந்தைகளுக்கும் கால்சியம் நிறைய வேணும். அவளுக்கும் அடிக்கடி பண்ணி தரலாம் அதெல்லாம். இப்ப கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்ப ஏலக்காய் போட்டுறேன். ஏலக்காய் போட்டாச்சு. இப்ப கலந்து விட்டுலாம். இப்ப ரெடியா எடுத்து சர்விங் பவுல்ல மாத்திடலாம். இப்ப பாயசம் ரெடி ஆச்சு. அடுத்தது முந்திரி வறுக்கணும்.
இது முந்திரி பாதாம்லாம் போடலைன்னா ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும். முந்திரிலாம் போட்டோம்னா பாயசம்னு சொல்லலாம். இப்போ முந்திரி போடுறேன். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். செவந்துருச்சோம். இப்போ டேஸ்டியான உளுந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உளுத்தம் பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதோட பாதாம் பருப்பையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் அந்த பவுடரை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் காய்ச்சி அப்புறம் பாலை எடுத்து விடுங்க. பாலோட சேர்ந்து நல்லா கொதித்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு வெள்ளத்தை போடுங்க. அப்புறம் ஏலக்காய் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடும். அப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் உளுந்து பாயசம் ரெடி ஆகிடும்.